வேலூர் கோட்டை கோயில் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ இது. அந்த தூணில் ஒரு மண்டபம் ஃபுல்லாக தூண், அந்த தூண் ஃபுல்லாக வந்து சிற்பமாக இருக்கும். மேலே சைடில் மேல் தளத்தில் பார்த்திங்கன்னா அதில் கூட சிற்பங்கள் இருக்கும். இந்த தூணில் வந்து கிருஷ்ணர் வாசிக்கிற மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அது தனியாக இப்போ அது மட்டும் தனியாக தெரியுது. இது உள்பிரகாரம் அது சுற்றி வர இடத்துல இருக்கக்கூடிய மண்டபம் அடுத்து தெரியும். அதில் இது ஒரே தூணில் செஞ்சுருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள், இதில் பெருமாள் எது முழுசாக சிதையாமல் இருக்குதோ அதை மட்டும் பார்த்து பார்த்து எடுத்தேன். இன்னும் நிறையா இருக்குது. நான் வர அவசரத்தில் இதெல்லாம் எடுத்தது. அந்த மண்டபம் ஃபுல்லாக இதுலேயும் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் சின்ன சின்னதாக தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவில் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னு ஆசை. அது ஃபோட்டோவில் எடுத்தால் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுன்னுட்டு வீடியோவாக எடுத்தேன். இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துலேருந்து இந்த பக்கம் உள்பக்கம் இருக்கிற மண்டபத்தில் எடுத்தது இது. இதில் பார்த்திங்கன்னா அந்த வில்லெல்லாம் கூட எவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த கம்பி வரும்ல வில்லில், அது கூட எவ்வளோ அழகாக பெலிசாக தெரியுது பாருங்கள். அது மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னாக்கா அந்த வேலைப்பாடு தூணில் சின்னதாக தூணு வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதனாலேயே வேறு முன்னாடி இருக்கிறதுல நிறைய எடுக்க முடியல. இதுலேயும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அம்மன். அதுக்கு மேலே மண்டபத்தில் அந்த இதில் கூட நுணுக்கமாக வரைஞ்சிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க. இது ஆஞ்சநேயர். அதில் பல்லு கூட ஓரத்தில் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு பல் அது வெளியில் தெரியுது பாருங்கள். அது மாதிரி இந்த பக்கம் இந்த சைடில் வந்தாக்கா ஒரு பொண்ணு முட்டிக்கால் அதை வந்து காலை மடித்து உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே மடித்து உட்காந்துருப்பாங்க. அந்த இது கால் எவ்வளோ அழகாக மடித்து உட்காந்துருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கால் மேலே 2 கையை வச்சு தலையை அதில் ஊனிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக இருக்குது. இது வந்து முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் எடுத்தது, என்ட்ரன்ஸில் இருக்குது. அதில் வந்து ஒரே கல்லில் செஞ்சது. அதில் எவ்வளோ சிற்பங்கள் இருக்குது பாருங்கள். ஒரே கல்லில் 4 தூண் வர மாதிரி கீழே அந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ நுணுக்கமாக இருக்க பாருங்கள். என் பையன் அவனுக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தூணுக்கு பக்கத்துலலாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதனால் அதை சுற்றி வந்து எடுக்க முடியல. ஒவ்வொரு தூணுக்கிட்டேயும் உட்காந்துருப்பாங்க, எப்போவுமே உட்காந்துருப்பாங்க. உள்ளெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அவங்களையும் சேர்த்து எடுக்கவும் முடியாது, நவருங்கன்னு சொல்லவும் முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி வரவங்க வீடியோ எடுத்துகிட்ருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. நான் எப்போதும் போகிற இடம்தான். ஆனால் எனக்கு இந்த இடம் இந்த மண்டபத்துக்கு போனேன்னா எப்போதும் எனக்கு இந்த சிற்பங்கள்லாம் அப்பப்போ பார்த்து ஆசையாக இருக்கும். அப்போ வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கலாம் இது வசதி இல்லை. இப்போ இந்த செல்லில் பிடிச்ச மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்போதும் அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம், நானும் என் வீட்டுக்காரரும். பையனை அழைச்சிட்டு போனாலும் அங்கே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இந்த பிரகாரம்லாம் அப்படி சுற்றிட்டு வருவோம்.
உள்ள உள் பிரகாரத்தில் எடுத்தது இது. ஒரு தடவை இந்த முன்னாடி இருக்கிற கட்டையில் தான் என் பையனை நிற்க வச்சு நானும் என் வீட்டுக்காரும் நின்றுட்டுருப்போம். அது ஒரு அவங்க நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு மண்டபம் வரும். இதுவும் ஃபுல்லாக சிற்பங்கள் இருக்கும். அந்த மண்டபம் ஃபுல்லாக சிற்பங்கள் இருக்கும். அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான் பாருங்கள், அது ஃபுல்லாக மண்டபம் தான் அது. இந்த பக்கமும் லாஸ்ட்டில்